Jesus Loves Our Daily Bible School. தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கி திகழக்கினி காலையே, அசைவாடும் அனலாக்கும் திகழக்கினி காலையே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நன்றி. உமக்காக நிற்க முடியாதவரே, உமக்கு வயதாக நிற்கிறவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே நன்றி. நன்றி அப்பா. நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருப்பேன், வாகாரி பழகளை எதிர்த்திருப்பேன். நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருப்பேன், வாகாரி பழகளை எதிர்த்திருப்பேன். நான் தலையசைப்பார், நான் தலையசைப்பார். நெருப்பாயிரம் வீடுவார் தேவன், நெருப்பாயிரம் வீடுவார். அசைவாரும் அனலாக்கும் எங்களப்பிலே ஜாலையே, அசைவாரும் அனலாக்கும் எங்களப்பிலே ஜாலையே. எங்க தேவன் பற்றிக்கு அக்கினியா இருக்கீங்கப்பா. பராக்கிரமமுள்ள தேவனாக எங்களுக்கு யுத்தம் செய்வதாக, எங்களுக்கு வழக்காடுகிறவராக, சத்துருக்களை சதுரிக்கிற தேவனாக ஆண்டவரே, எல்லோரும் புரியுங்க. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அம்மா ஆரோக்கியத்தின் பாடுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறிக்கு பார்த்தார், வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நம் காலை நோக்கி துதித்தாரும், நம் காலை நோக்கி துதித்தாரும். மீனை கொண்டு வைப்பார், என் ஜீவனை மீனை கொண்டு வைப்பார். சொந்த பொண்ணு பலன் தருகிறது, சப்தம் இல்லாத சப்தத்தை பெருக செய்கிறது அப்படிங்கிறதப்பா. அதாவது இவர்கள் மேம்படுத்தி பலப்படுத்த உங்களுடைய கருத்தினால் ஆகும் சொல்லி நாட்டவரே. நன்றி. நன்றி தகப்பனே. இசையா இரக்கமுள்ளவர், தயவுள்ளவரே. Thank you, Jesus. Hallelujah. அற்றினில் வற்றி போனார், வற்றாத ஜீவனதி நமக்குண்டு. அற்றினில் வற்றி போனார், வற்றாத ஜீவனதி நமக்குண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தால் தாரம் நடத்தும், அழைத்தால் தாரம் நடத்தும். கலாத்தியர் 2 அதிகாரம். 14 வருஷம் சென்ற பின்பு
நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். 3ஆம் வசனம். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்தாசேனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. 5ஆம் வசனம். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. 6ஆம் வசனம். அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலையில்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. 7ஆம் வசனம். அல்லாமல் விருத்தாசேனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். 8ஆம் வசனம். விருத்தாசேனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தாசேனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தாசேனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. 10ஆம் வசனம். தரித்திரரை நினைத்து கொள்ளும் படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனுடனே எதிர்த்தேன். 12ஆம் வசனம். எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதிகளுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்தாசேனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். 13ஆம் வசனம். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். 14ஆம் வசனம். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறையாக நடவாமல் புறஜாதியார் முறையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? 15ஆம் வசனம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். 16ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. 18ஆம் வசனம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவனென்று காணப்படுவேன். 19ஆம் வசனம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. 20ஆம் வசனம்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 21ஆம் வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதுவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 20ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு அழகாக வசனம் எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது முதலாவது இருக்கிற வார்த்தை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிறது என்பது எதை குறிக்கிறது? ஏசப்பா நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அந்த இடத்துல நம்ம அறையப்பட்டோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. புரியுதுங்களா? கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்படுகிறது என்பது நம்முடைய பழைய மனுஷனுடைய சுபாவத்தை நாம் என்ன பண்ணுறோமா, சிலுவையில் அறையிறோமா. சரிங்களா சில்ட்ரன்? நம்முடைய பழைய மனுஷனுடைய சுபாவம், நம்முடைய சுய விருப்பங்கள், எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவுக்காக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழைய மனுஷனை என்ன பண்ணுறோம், சிலுவையில் கிறிஸ்துவுடன் கூட அறையிறோம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. நான் என்ற வார்த்தையே அகந்தையை குறிக்கிறது. என்னால் எல்லாமே முடியும், நான் எல்லாத்தையுமே செஞ்சுருவேன். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, என்னால் இது ஈஸியாக பண்ண முடிஞ்சிரும், என்னால் முடியாதது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே அந்த இடத்துல என்ன வந்துடுது, அகந்தை வந்துடுது. நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் நம்ம அதனால தான் நம்ம எதை பேசும்பொழுதும் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறதால எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் என்ற வார்த்தையை நம்ம முன்னாடி வைக்கிறோம். ஓகேவா சில்ட்ரன்? நான் அல்ல, நான் என்ற அகந்தை, சுயநலம், என்னுடைய விருப்பம், தன்னுடைய தனிப்பட்ட ஒரு மனப்பான்மை, அது அங்கே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆளுகை செய்யவே கூடாது. நாம் சொல்ல வேண்டியது எல்லாமே தேவனுடைய சித்தம்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும். இனி நான் என்ற வார்த்தையே, அந்த அகந்தையே எனக்குள்ளே வரவே கூடாது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுல் எதினால் வாழ்கிறேன் என்று கூறுகிறார்? ஆ, நியாயப்பிரமாணத்தினால். ஆ, தன் பலத்தினால். இ, தேவகுமாரனிடத்தில் உள்ள விசுவாசத்தினால். சரியான விடையை எழுதி அனுப்புங்க சில்ட்ரன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.